இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் சமயமா இருக்கிறது. 2020 சட்டசபை தேர்தல் சமயமா இருக்குன்னா ஏப்ரல் மாதம் நடுவில் நடக்கலாம். ஆயத்த பணிகள் அரசியல்வாதிகள் இத்தேச அனைவரும் செய்து கொண்டிருக்காங்க. எல்லாமே செய்து கொண்டிருக்காங்க. கூட்டணி டிஎம்கே காசு கொடுத்து யார் யார் கூட்டணி கொடுக்குறாங்க, இடம்கே காசு கொடுத்து எந்த சீட்டு சொல்லி எல்லாம் எடுத்துருக்கு கூட்டணி அமைச்சு கொண்டு இருக்கிற ஆயத்தம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. விருதானது யார் செலவு பண்ணாதீங்க, வேஸ்ட். நீங்க செலவரி காசு வேஸ்ட். நீங்க முதலமைச்சர் ஆக முடியாது. யாரும் அரசியல்வாதி முதலமைச்சர் ஆக முடியாது. கடவுள் யாரை சொல்றாரு முடிஞ்சாவது, கடவுளை சொன்னா ஜனாதிபதி ஆட்சி வரலாம், இல்ல கவர்னர் ஆட்சி வரலாம், இவர் என்னன்னா நடக்கலாம். கடவுள் சொல்றாரு, பார்த்து சொல்றேன். என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, அடுத்த நாளைக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. கடவுள் மாட்ட சொல்றேன். நானு விருதானது யார் கூட்டணி நம்பிக்காதீங்க. முக ஸ்டாலின் வரைக்கும் கூட்டணி நம்பிக்காதீங்க, காசு செலவழிக்காதீங்க. நீங்க நீங்களும் சொல்ல முடியாது, வேஸ்ட். எப்படி பழனிசாமி நீங்க காசு செலவழிக்காதீங்க, கூட்டணி அமைக்காதீங்க.